my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் 1 மணி நேரத்தில் அங்க இருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் 1 மணி நேரத்துல எல்லாம் நான் அங்க இருந்துருவேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? நான் 1 மணி நேரத்தில் அங்க இருப்பேன். தன்னுடைய நிலையை சொல்றோம், நான் எப்போ இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க வந்து அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்ற தன்னுடைய நிலையை சொல்றது. அப்ப அங்க வந்து பி வெர்ப தான் நம்ம மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். மெயின் வெர்பு வராது. சரியா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா ஐ. அடுத்து அங்க இருப்பேன், இன்னும் 1 மணி நேரத்தில் அங்க இருப்பேன்னா ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். அப்ப அங்க என்ன சேர்க்கணும்? will be. நம்ம வந்து மெயின் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபியூச்சரை மெயின் பண்ணும்போது will மட்டும் சேர்த்தா போதும். ஆனா இதே இது மெயின் வெர்ப் வராத பட்சத்துல நம்ம தன்னுடைய நிலையை சொல்லும் போது நான் எப்போ இருப்பேன், எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க மெயின் வெர்ப் வராது. அதுக்கு நம்ம வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது பி வெர்ப்ல will be சேர்த்து பேசுவோம். ஓகே, ஃபியூச்சர் மெயின். அப்ப நான் இங்க வந்து அங்க நான் வந்து 1 மணி நேரத்தில் இருப்பேன்னா தன்னுடைய நிலையை சொல்றேன். அப்ப ஃபியூச்சர்னால will be. ஓகே, பி வெர்ப் என்ன சேர்க்கணும்? will be. அடுத்து என்ன? அங்க எங்க இருப்பேன்? அங்கன்னா the. அடுத்து 1 மணி நேரத்தில், அந்த தில் 1 மணி நேரத்தில் இல், அதுக்கு இன் சேர்க்கணும். இன் போட்டுட்டு 1 மணி நேரத்தை an hour. ஓகே, அப்போ நான் வந்து 1 மணி நேரத்தில் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will be there in an hour. ஓகே, I will be there in an hour. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு அடுத்து. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அடுத்து நீ உட்காரு, எனக்கு அடுத்து யாரு, இந்த மாதிரி கேட்போம்ல. அப்படி கேட்கும் போது எனக்கு அடுத்து, எனக்கு அடுத்தது, இந்த மாதிரி கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? நெக்ஸ்ட் டு எனக்கு என்னை மென்ஷன் பண்ற, சோ மீ. நெக்ஸ்ட் டு மீ அப்படின்னா எனக்கு அடுத்து. இது அவளுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் டு அவளை மென்ஷன் பண்ணும்போது her. ஆப்ஜெக்ட் வந்துரும். சரியா? அடுத்து அவனுக்கு அடுத்து அப்படின்னா நெக்ஸ்ட் டு him. ஓகே, அடுத்து அவங்களுக்கு அடுத்து, அவங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்டவங்க. அதுல வந்து நம்மள மென்ஷன் பண்ண மாட்டோம், மற்றவங்கள மென்ஷன் பண்றது. ஓகே, அதுல ஒண்ணுக்கு மேற்பட்டவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம். சோ அவர்களுக்கு அடுத்து அதுதான் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் டு them. ஓகே, இதே இது ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்க, மீராவுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் டு மீரா. ஓகே, நெக்ஸ்ட் உனக்கு அடுத்து யாரு, நம்ம கேட்போம்ல உனக்கு அடுத்தது யாரு, இந்த மாதிரி கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? அப்போ உனக்கு அடுத்து யாருன்னு கேக்குறோம். இப்போ சப்ஜெக்டா என்ன எடுக்கணும்? அந்த யாரு, who. அப்போ ஒரு ஆளை நம்ம மென்ஷன் பண்ணி உனக்கு அடுத்து யாரு, அவனுக்கு அடுத்து யாரு, இந்த மாதிரி கேட்கும் போது இந்த whoன்னு கேக்குறோம்ல, whoக்கு அடுத்து be verb சேர்ப்போம். அது present formல தான் இருக்கும். is தான் யூஸ் பண்ணணும். சரி, who is. அடுத்து இங்க வந்து ஆர் எதுவும் சேர்க்க கூடாது. சரியா? இந்த WH கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து நம்ம be verb சேர்க்கும் போது presentனா is சேர்த்தா போதும். who is. அடுத்து உனக்கு அடுத்து அப்படின்னு சொல்லும்போது next to you. இதுல வந்து யூங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ உனக்கு அடுத்து யாரு அப்படின்னு கேட்டா who is next to you. who is next to you. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு அடுத்து உட்காரு. நம்ம சொல்லுவோம்ல அவனுக்கு அடுத்து உட்காரு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு அடுத்து. ஓகே, இது அப்படி இருக்கட்டும். உட்காரு இல்ல வந்து சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணல, சோ சும்மா உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? சிட் தானே. சப்ஜெக்ட் இல்லனா வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதுவோம், சிட். அடுத்து யாருக்கு அடுத்து? அவனுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டு அவனுக்கு அப்படின்னா him. நெக்ஸ்ட் டு him. ஓகே, sit next to him அப்படின்னா அவனுக்கு அடுத்து உட்காரு. இதே இது சப்ஜெக்ட மென்ஷன் பண்றோம், அவனுக்கு அடுத்து நீ உட்காரு, அவனுக்கு அடுத்து நீ உட்காரு அப்படின்னா
இல்ல என்ன வரணும் you subject you sit next to him. ஓகே நெக்ஸ்ட் எனக்கு அடுத்து அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா இப்படி சொல்றது எனக்கு அடுத்து அது அப்படியே இருக்கட்டும் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் இதை எப்படி சொல்றது அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஓகே அப்ப பிரசன்ட்ல அது கண்டினியூஸா நடக்கிற செயல். ஓகே இப்போ அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன் he அடுத்து be verb சேர்ப்போம் என்னது is he வந்தா is தான் சேர்ப்போம் he is அடுத்து verb எது உட்கார்றதுக்கு என்னது sit கூட என்ன சேர்ப்போம் ing sitting. ஓகே he is sitting அப்படின்னா உட்கார்ந்துட்டு இருக்கான். யாருக்கு அடுத்து எனக்கு அடுத்து அப்படின்னா next to me. ஓகே next to me அப்படின்னா எனக்கு அடுத்து அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு he is sitting next to me. அடுத்து எனக்கு அடுத்து வா நம்ம சொல்லுவோம்ல எனக்கு அடுத்து நீ வா அப்படின்னு இது எப்படி சொல்றது எனக்கு அடுத்து அது அப்படி இருக்கட்டும் வா இதுல வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணல சோ ஃபர்ஸ்ட் வந்து வெர்ப் எழுதுறோம் கம் வானா கம் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணா எனக்கு அடுத்து நீ வா அப்படின்னா இங்க வந்து என்ன போடணும் சப்ஜெக்ட் யூ போடணும் சரியா. அடுத்து எனக்கு அடுத்து அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டு மீ என்னதானே மென்ஷன் பண்றேன் சோ நெக்ஸ்ட் டு மீ. ஓகே இது ராஜாவுக்கு அடுத்து நீ வா அப்படின்னு சொல்லும்போது யூ கம் நெக்ஸ்ட் டு ராஜா. ஓகே மீராக்கு அடுத்து நீ வா அப்படின்னா யூ கம் நெக்ஸ்ட் டு மீரா. ஓகே ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்கன்னா அந்த மீ இருக்குல்ல இந்த இடத்துல போட்டா போதும். அடுத்து நான் பஸ்ல வந்தேன் இது வந்து இப்போ ஒரு வாகனத்தை மென்ஷன் பண்ணி நான் அதுல வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி சொல்லணும்னு பாருங்க. இப்போ பஸ்ஸில் இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்தேன் இது எப்படி சொல்றது நான் வந்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதை பத்தி பேசுறோம் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆகி அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும் சப்ஜெக்ட் எழுதிட்டு அடுத்து வெர்ப் எழுதுவோம். வெர்ப் எது வந்தேன் வரக்கூடிய செயல் வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம் அதோட பாஸ்ட் என்னது கேம். ஓகே இந்த வெர்ப் வந்து V2 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து இப்படி நம்ம வந்தோம் எதுல வந்தோம் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இப்போ ஒரு வாகனத்தை மென்ஷன் பண்ணி நான் பைக்ல வந்தேன் பஸ்ல வந்தேன் ஆட்டோல வந்தேன் கார்ல வந்தேன் ட்ரெயின்ல வந்தேன் இந்த மாதிரி ஒரு வாகனத்தை நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அதுல வந்தேன்னு சொல்றதுக்கு பை போடணும். பை போட்டுட்டு அந்த வாகனத்தை அப்படியே எழுதணும் சரியா. பஸ் இப்போ ஆட்டோல வந்தேன்னா பை ஆட்டோ கார்ல வந்தேன்னா பை கார். ஓகே எந்த வாகனத்தை மென்ஷன் பண்றீங்களோ அது பை போட்டு அது அப்படியே எழுதினா போதும் சரியா. அப்போ நான் பஸ்ல வந்தேன் அப்படின்னா இது எப்படி சொல்றது ஐ கேம் பை பஸ். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க என்னையும் சேர்த்து எத்தனை பேர் வருவாங்க நம்ம கேட்போம்ல என்னையும் சேர்த்து எத்தனை பேர் வராங்க இந்த மாதிரி கேட்போம் தானே. அது எப்படி கேக்குறது பாருங்க என்னையும் சேர்த்து அப்படி இருக்கட்டும் என்னையும் சேர்த்து இல்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் பாருங்க உன்னையும் சேர்த்து அவனையும் சேர்த்து மீராவையும் சேர்த்து எத்தனை பேர் வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் தானே. அப்போ மீராவையும் சேர்த்து எத்தனை பேரு அப்படி எல்லாம் கேட்கும் போது எப்படி கேட்கலாம் இல்ல உன்னையும் சேர்த்து அந்த சேர்த்து அதுக்கு இன்க்ளூடிங் போட்டுட்டு உன்னையும் அப்படின்னு சொல்லும் போது உன்னை மென்ஷன் பண்ணும்போது யூ இது வந்து ஆப்ஜெக்ட் சரியா. இன்க்ளூடிங் அதுக்கு கூட வரது ஆப்ஜெக்ட். அப்போ இன்க்ளூடிங் யூ அப்படின்னா உன்னையும் சேர்த்து. அடுத்து அவனையும் சேர்த்து எத்தனை பேரு இந்த மாதிரி கேட்கும் போது இன்க்ளூடிங் அவனை மென்ஷன் பண்ணும்போது ஹிம். இது அவளையும் சேர்த்து அப்படின்னா இன்க்ளூடிங் ஹர். ஓகே ஒரு பெண்ணை மென்ஷன் பண்ணும்போது. அடுத்து மீராவையும் சேர்த்து ஒரு நேம் மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்ப எப்படி இன்க்ளூடிங் மீரா. ஓகே இதே போல அப்போ என்னையும் சேர்த்து அப்படின்னா இன்க்ளூடிங் மீ வரும். ஓகே அப்ப இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து பாருங்க எத்தனை பேர் வருவாங்க நம்ம கேட்போம்ல எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு இது ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அல்ல வருவாங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்றோம். அப்ப எப்படி எழுதுறது பாருங்க எத்தனை பேர் இது எப்படி எழுதுறது how many people.
how many people at future மீன் பண்றதுனால will சேர்க்கணும். அதுக்கு அடுத்து verb தான் இல்ல வரும். ஓகே, வருவாங்க, வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. ஓகே, அப்ப எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் வாராங்க, இந்த மாதிரி கேட்கும்போது how many people will come, how many people will come. என்னையும் சேர்த்து அப்படின்னா including me. என்னை தானே மென்ஷன் பண்றேன். சோ including me. அப்போ என்னையும் சேர்த்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? How many people will come including me? How many people will come including me? Okay. Next, 9 மணிக்கு முன்னாடி சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல 9 மணிக்கு முன்னாடி சாப்பிடு, அதான் உடம்புக்கு நல்லது, இந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப பாருங்க, 9 மணிக்கு முன் சாப்பிடு. அப்போ இல்ல என்னது சப்ஜெக்ட் வரல. சோ verb ஃபர்ஸ்ட் எழுதுறோம். சாப்பிடு, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அடுத்து 9 மணிக்கு முன், முன்னாடி. அப்ப என்ன எழுதணும்? முன்னுக்கு before. Before 9 மணிக்கு 9 o'clock. ஓகே, அப்போ 9 மணிக்கு முன்னாடி சாப்பிடு அப்படின்னா eat before 9 o'clock. Eat before 9 o'clock. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த வாரத்துக்கு முன் வாங்கு. நம்ம சொல்லுவோம்ல அடுத்த வாரத்துக்கு முன்னாடி வாங்கிடு அப்படின்னு. அப்ப அடுத்த வாரத்துக்கு முன் வாங்கு இல்ல சப்ஜெக்ட் வரல. சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். வாங்கு அப்படின்னா வாங்குறதுக்கு இங்கிலீஷ் என்னது? பை. எப்போ? அடுத்த வாரத்துக்கு முன், அடுத்த வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு. அப்ப அந்த முன்னாடி before. அடுத்த வாரம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக். ஓகே, அப்ப அடுத்த வாரத்துக்கு முன்னாடி வாங்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? பை பிஃபோர் நெக்ஸ்ட் வீக். பை பிஃபோர் நெக்ஸ்ட் வீக். ஓகே, நெக்ஸ்ட் 10ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கு. நம்ம சொல்லுவோம்ல 10ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கிடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? வாங்கு, அதுக்கு பை. அடுத்து 10ஆம் தேதிக்கு முன் பிஃபோர். அடுத்து 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது the 10th. ஓகே, அப்ப 10ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கு அப்படின்னா by before the 10th. by before the 10th. ஓகே, அடுத்து அது என்னன்னு அவ கேட்கல. நம்ம சொல்லுவோம்ல அது என்னன்னு அவ கேட்கல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? அது என்னன்னு அது அப்படியே இருக்கட்டும். அவ கேட்கல அப்படின்னா அவ கேட்கவில்லை, அவ என்னன்னு கேட்கல அப்படின்னு. அப்போ பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பத்தி தான் நம்ம பேசுறோம். அதுவும் நெகட்டிவ், கேட்கவில்லை அப்படின்னு. அப்ப அது எப்படி எழுதுறது? அவள் சப்ஜெக்ட் she. அடுத்து என்ன வரணும்? பாஸ்ட்ல நெகட்டிவ், அப்போ didn't சேர்ப்போம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து didn't இல்லனா did not. did not இதோட ஷார்ட் தான் didn't. ஓகே, அடுத்து கேட்கவில்லை, அவ என்னன்னு கேட்கல அப்படின்னா கேட்கறதுக்கு ask. கூட ed எதுவும் சேர்க்க கூடாது, சரியா? ஏன்னா did didn't வந்தாலே நம்ம verb present formல தான் இருக்கும், சரியா? அப்ப she didn't ask அப்படின்னா அவ கேட்கல. அது என்னன்னு, அப்ப என்ன what. அடுத்து சப்ஜெக்ட் அது, அதுனா it. அதுக்கு அடுத்து நம்ம பாஸ்ட் மெயின் பண்றதுனால நம்ம was இல்லனா were be verb கண்டிப்பா சேர்க்கணும். அல்ல சப்ஜெக்ட் itனால இங்க was சேர்க்கணும், சரியா? அது என்னன்னு ஒன்ன பத்தி நம்ம மென்ஷன் பண்ணி அது என்னன்னு, அது யாருன்னு, அவ யாருன்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. அப்படி நம்ம கேட்கும் போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஒரு be verb சேர்க்கணும். பிரசன்ட்னா பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட்னா பாஸ்ட். இல்ல பாஸ்ட் was இல்லனா were வரும். அந்த சப்ஜெக்ட் it வந்திருக்கனால was தான் சேர்க்கணும். அப்ப அது என்னன்னு அவ கேட்கல அப்படின்னா she didn't ask what it was. She didn't ask what it was. Okay. Next, என் கூட சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல ஏன் தனியா உட்கார்ந்து சாப்பிடு, என் கூட சாப்பிடு அப்படின்னு. அப்ப என் கூட சாப்பிடுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? சாப்பிடு இல்ல சப்ஜெக்ட் வரல. சோ verb ஃபர்ஸ்ட் எழுதுறோம். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. அப்ப என் கூட, என்னுடன். ஓகே, அப்ப என்ன with போட்டுட்டு என்னை மென்ஷன் பண்றோம். சோ me, with me, என் கூட, என்னுடன். ஓகே, அப்ப என் கூட சாப்பிடுன்னு சொல்றதுக்கு eat with me. eat with me. ஓகே, நெக்ஸ்ட் அவன் அத என்னிடமிருந்து எடுத்தான். நம்ம சொல்லுவோம்ல ஏதோ ஒரு பொருள்
அவன் வந்து அதை எங்கிட்ட இருந்து எடுத்தான் அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, எடுத்தான் பாஸ்ட் முடிச்சு போனது. அப்போ சப்ஜெக்ட் அவன், அவன்னா he, அடுத்து verb எடுத்தான் எடுக்கக்கூடிய செயல், எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது take, அதோட பாஸ்ட் took. he took அப்படின்னா அவன் எடுத்தான். எது அதை, அதைனா இட்டுன்னு சொல்லலாம், தட்னு சொல்லிக்கலாம். சரி, அடுத்து என்னிடம் இருந்து எங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது எங்கிட்ட என்னிடம் இருந்து அப்படின்னா from போட்டு அந்த என்னை மென்ஷன் பண்றதுனால me, from me என்னிடம் இருந்து எங்கிட்ட இருந்து அப்படின்னு. அப்ப அவன் அத என்னிடம் இருந்து எடுத்தான் அப்படின்னா he took it from me, he took it from me. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கடனா கொடு. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு கொஞ்சம் பணம் கடனா கொடு அப்படின்னு. கடனா கொடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம லெண்ட் சொல்றோம். ஓகே, இதுல வந்து என்னது சப்ஜெக்ட் வரல, இந்த எனக்கு அப்படின்னு சொல்றது இதுல வந்து என்னது ஆப்ஜெக்ட். எனக்கு கடனா கொடு அப்படின்னு. அப்ப என்ன கடனா கொடு, ஃபர்ஸ்ட் வந்து என்னது எழுதணும், சப்ஜெக்ட் வராத பட்சத்துல நம்ம வெர்ப எழுதுவோம். அப்ப கடனா கொடு அப்படிங்கறதா வெர்ப் லெண்ட். கடனா கொடு, கடனா கொடுக்கிறதுக்கு என்னது கடன்கொடு அப்படின்னு சொல்றதுக்கு லெண்ட். கடன்கொடுனா லெண்ட். அடுத்து யாருக்கு, எனக்கு, எனக்குனா மீ. லெண்டுக்கு அடுத்து என்னது யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்களுக்கு மீ ஆப்ஜெக்ட். அடுத்து என்ன கொடுக்கணும், கொஞ்சம் பணம், அப்போ சம் மணி. ஓகே, அப்போ எனக்கு கொஞ்சம் பணம் வந்து கடனா கொடுன்னு சொல்றதுக்கு, கடனா கொடுக்கிறதுக்கு, கடன் கொடுக்கிறதுக்கு லெண்ட் சொல்லுவோம். லெண்ட் மீ சம் மணி, லெண்ட் மீ சம் மணி. ஓகே, நெக்ஸ்ட் அவனுக்கு கடன் கொடுக்காத. நம்ம சொல்றோம்ல அவனுக்கு பணம் எதுவும் கடன் கொடுக்காத, இந்த மாதிரி சொல்லுவோம் தானே. அது எப்படி சொல்றது, கடன் கொடுக்காத அப்படின்னு நெகட்டிவ் சொல்லணும்னா டோன்ட் போடணும். இங்க வந்து சப்ஜெக்ட் இல்ல, சோ நம்ம வந்து அதை நெகட்டிவா சொல்லும் போது டோன்ட் போட்டுட்டு லெண்ட். டோன்ட் லெண்ட். யாருக்கு கொடுக்காத, அவனுக்கு, அவனுக்குனா him. அடுத்து என்னது மணி. இல்ல நான் வந்து பணத்தை மென்ஷன் பண்ணல, சோ மணி. அவனுக்கு கடன் கொடுக்காத அப்படின்னா டோன்ட் லெண்ட் him money, டோன்ட் லெண்ட் him money. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு. இது வந்து கடனை நம்ம மென்ஷன் பண்ணல, கடனா இல்ல, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. அப்ப அந்த கடன் கொடு அப்படின்னா லெண்ட் போடுவோம். சாதாரணமா எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கொடுக்கிறதுக்கு give. இல்லன்னா எனக்கு கொஞ்சம் பணம் தா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு கொடுங்க தாங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது give கொடுக்கலாம். சரியா, இது வந்து கடன் கொடுக்கிறதுக்கு தான் நம்ம லெண்ட் சேர்த்திருக்கோம் கடன். அப்ப இங்க வந்து சாதாரணமா சும்மா கொடு அப்படின்னா give. அடுத்து என்ன வரணும், எனக்கு, எனக்குனா மீ. ஓகே, அப்ப எனக்கு கொடு give me, என்ன கொடுக்கணும் கொஞ்சம் பணம், அப்ப some money. ஓகே, அப்ப எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பணம் தாங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க இந்த மாதிரி சொல்லும்போது give me some money. இது வந்து அந்த கடன் வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணாம, ஓகே, கடன் கொடுக்கறத தவிர்த்து நம்ம வந்து கேக்குறது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் பைக்ல வந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு வாகனத்தை மென்ஷன் பண்ணி அதுல வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது, எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பைக்கில் வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.